ರಾಮನಾಮೋ ನಿಂತುದಿ ಮನಮೇ ರಾಮನಾಮೋ ನಿಂತುದಿ ಮನಮೇ ಕ್ಷೇಮಮುರವೇ ನೀ ದಿನಮೇ ಸೀತಾರಾಮ ನಾಮೋ ನಿಂತುದಿ ಮನಮೇ ಕ್ಷೇಮಮುರವೇ ನೀ ದಿನಮೇ ಸೀತಾರಾಮ ನಾಮೋ ನಿಂತುದಿ ಮನಮೇ பாதனைகள் பல சோதனைகள் யாவுமே பாதனைகள் பல சோதனைகள் யாவுமே ரகுநாதனே நினைந்திடில் நாடுமோ ரகுநாதனே நினைந்திடில் நாடுமோ சீதாராமநாமம் நின்துதி மனமே பூமியே பொன்னே பூவையரையுனே பூமியே பொன்னே பூவையரையுனே பூஜித்து பின் புண்ணாகாமல்லே பூஜித்து பின் புண்ணாகாமல்லே சீதாராம நாமோ நின்துதி மனமே க்ஷேமமுரவே நீ தினமே சீதாராம நாமோ நின்துதி மனமே 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 அற்புதம் அற்புதம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அப்படியே இழுத்துன்னு போயிட்டேன். ரொம்ப நல்லா பண்ணேன் ஜானகிஜி. ரொம்ப நல்லா இருந்து கேட்கறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜி. சூப்பர் தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். டெய்லி சொல்ற மாதிரி அது ஒரு பழக்கமா போயிடுத்து எல்லாருக்கும். இப்ப எல்லாரும் நல்லா நலமா இருந்தாலும் எல்லாரும் இதே மாதிரி நலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எண்ணிண்டு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். जय श्री कृष्ण. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரல்லோகசங்கரம்.
சொல்லலாம். சொல்றேன் சார். நீங்க சொல்றீங்களான்னு நினைச்சேன் சார். சொல்றேன். भज ம். गोविन्दं गोविन्दं भजमूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुष्कृङ्करणे கார்த்திகையில இருந்து வரணுங்களா? இங்கே லேட்டாகலேன்னு சார். சரி. काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वयि चिन्तयतधिक भ्रातः सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्त्वं निश्चलतत्त्वे जीवन्मुक्तिः वयसिकदेहः कामविकारः शुष्के नीरेहः कासारः क्षीणे वित्तेहः परिवारः ज्ञाते तत्त्वेहः संसारः मा कुरु धनजन यौवनगर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा प्रक्मदन् त्वं प्रविश विदित्वा दिनयामिन्यौ सायं प्रातः शिशिरवसन्तौ पुनरायातः कालक्रीडति गच्छत्यायुश्च तदपि न मुञ्चत्याशावायुः द्वादशमञ्चरिकापिरशेषः कथितो वैयाकरणस्यैषः उपदेशो भूद्विद्यानिपुणैः श्रीमच्छङ्कर भगवत्सरणैः काते कान्ता धनकदचिन्ता वातुलकिन्तव नास्ति नियन्ता त्रिजगदिशच्चन शङ्कतिरेक भवति भवार्णवतरणे नौका जटिलो मुण्डी लुञ्चितकेशः काषायान् परबहुकृतवेषः पश्यन्नपि च न पश्यति मूढः उदरनिमित्तं बहुकृतवेषः अङ्गं कलितं फलितं मुण्डन्तसनविहीनं चातं तुण्डं वृद्धो यादि गृहीत्वा दण्डं तदपि न मुञ्चत्याशापिण्डम् जय श्री कृष्ण सर ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ரொம்ப அழகா சொன்னேன். थैंक यू நல்லா கொஞ்சம் இல்ல இப்பெல்லாம் ரொம்ப நல்லா சொல்றேன். थैंक यू सर இன்ஃபேக்ட் நீங்க சொல்லிட்டு கட்சி நினைச்சிருந்தேன். நிறைய பேருக்கு இப்போ அந்த ப த அதெல்லாம் வரமாட்டேங்கிறது. ஆமாங்க நீங்களும் ஆரம்பிக்கிறச்ச உங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ப த எல்லாம் வரவே வராது. ஆமாங்க இப்ப சார் நீங்க அழகா சொல்றீங்க. இந்த ப த எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம சொல்றேன். நான் அது எப்படி எதுவுமே நீங்க சொல்ல தெரியாது சார் என்னம்மா? நீங்க சொல்லி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க சார் இப்போ நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெயஸ்ரீ மேம் சுஜாதா ஜி கொஞ்சம் எல்லாம் சொல்லி சொல்லி படிச்சுட்டாங்க அது ரைட். ஃபர்ஸ்டாவே எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார் தேங்க்யூ அது சார் கரெக்ட். அல்ல தேங்க் அதுக்கு சொல்ல வரல. நீங்க எப்படி கத்துண்டேளோ ஆமாங்க அது மாதிரி நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். எப்படி கண்டிப்பா சொல்லணுங்கிறத. கண்டிப்பாங்க ஏன்னா சார் நீங்க தானா ஏதோ கத்துருக்கு உங்க ஸ்டைல்ல. சோ ஆமாங்க அத எப்படி கத்துண்டேல் எப்படி இப்ப சொல்ல வருதுங்கிறது ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் நீங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் நீங்க சொல்லிட்டு இருக்கறச்ச. ஏன்னா இப்ப ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ சார் ஹரே கிருஷ்ணா சார் சோ 16வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் வயதாயிடுத்து வயதாகிறதுக்கு உடம்பு முதல்ல தேஞ்சு போயிடுறது அங்கங்களித்தன் அப்புறம் பலிதம் முண்டன் தலையில இருக்கிற முடியெல்லாம் நரைச்சு போயிடுறது அப்புறம் தசன விஹீனம் பற்கள் இல்லாம ஜாத்தன் துண்டம் துண்டம் அந்த மாதிரி வாய் அந்த மாதிரி ஆயிடுறது கடைசியா விருத்தோயாத்தி கிரகித்வா தண்டன் இங்க எங்கேயும் வயசாயிடுச்சு நடமாடுறச்ச தண்டத்தை பிடிச்சு நடக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் முஞ்சத்யாஷா பிண்டம் ததபின முஞ்சத்யாஷா பிண்டம் அப்பவும் ந முஞ்சத்யாஷா பிண்டம் அப்பவும் முடியறது இல்ல எதை ஆஷாவை விடுறதுக்கு ஆசையை விடுறதுக்கு அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனை பத்தி சொல்ற அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் ஒரு துறவியை பத்தி சொல்றார்
अग्रे वह्निः पृष्ठे भानुर्रात्रौ चुबुकसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्चत्याशापाशः வேதா ததப்பின முஞ்சத்யாஷா இதுக்கு முன்னாடில ததப்பின முஞ்சத்யாஷா பிண்டம் சொன்னார். இங்க ததப்பின முஞ்சத்யாஷா பாஷக. அக்ரே அக்ரேனா முன்னாடி முன்பக்கம். வஹனி தீ நெருப்பு. பிருஷ்டே பின்பக்கம். பானுகு சூரியன். ராத்திரௌ இரவில். சுபுக இந்த சின் முகவாய். சமர்ப்பித்த கொடுத்த. ஜானுகு முழங்கால். நீஸ் சொல்வாளே முழங்கால் ஜானு. கரதல உள்ளங்கையில். பிக்ஷக பிச்சை. தரு மரம். தல கீழ. வாசக வசிப்பது. ததபி இருந்தாலும் ந இல்லை முஞ்சதி விடுவது. ஆஷா ஆசை பாஷக கயிறு. சோ முன்பக்கம் தீ நெருப்பு. பின்பக்கம் சூரியன். இரவில் முழங்கால் அதாவது இந்த முட்டி முகவையின் மேல் வைத்திருந்து உள்ளங்கையில் பிச்சை எடுத்துக்கொண்டு மரத்தின் கீழே வசித்தாலும் ஆசையின் பாசக்கயரை விடுவதில்லை அப்படின்னு சுபோதாச்சாரியார் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். அக்னே அக்னே க அண்ண ஜாயிண்ட் மேல ஆகாத் கொடுத்து அக்னே வஹ்னே வஹ்னே ஹ அண்ண ஜாயிண்டா இருக்கு. வஹ்னே பிருஷ்டே பிருஷ்டே புரு அது புருஷ்டே இல்ல பிருஷ்டே இஷன் ட ஜாயிண்டா இருக்குனால புரு மேல ஆகாத் கொடுத்து அக்னே வஹ்னே பிருஷ்டே பானுர் பானுர் रात्रौ चुबुक समर्पित जानुः रात्रौ औ வந்து ராத்திரௌ ராமலாக ராத்திரௌ சுபுக எல்லாமே தனித்தனி குரல் எழுத்துகள். ராத்திரௌ சுபுக சமர்ப்பித ஜானு கரதல பிக்ஷஸ்தருதல வாசஸ். கரதல எல்லாமே குரல் எழுத்துகள் தனித்தனியா சொல்லணும். கர்த்தல இல்ல கரதல பிக்ஷஸ் தருதல வாசஸ் ததபி ந முஞ்சத்யாஷா பாஷஹ. ததபி ந எல்லாமே குரல் எழுத்துகள் எங்கேயும் ஒட்டிக்காம தனித்தனியா சொல்லலாம். ததபி ந முஞ்சத்யாஷா பாஷஹ. அக்னே வஹ்னி பிருஷ்டே பானுர் रात्रौ चुबुक समर्पित जानुः करतल भिक्षस्तरुतल वासस् तदपि न मुञ्चत्याशा पाशः. சார் ஒரே ஒரு நிமிஷம். அது அக்ரேயா அக்னேயா சார்? அக்ரே அக்னே அதான் நீங்க அக்னே சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கும் அந்த டவுட் இருந்தது. அக்ரே ஓகே முன்னாடி. போன ஸ்லோகத்துல ஒரு சாதாரண மனிதர் பத்தி எப்படி ஆசை விட முடியறது இல்ல அப்படின்னு சொன்னார். சோ சாதாரண மனிதர் முடியலன்னா ஒரு துறவி அவருக்கு என்ன ஆகுது? அவரால் விட முடியுமா அப்படின்னா இல்லை. இந்த ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எந்த மாதிரியான மனிதனா இருந்தாலும் சரி, துறவியா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, ஆசைங்கிறது யாருக்குமே விட்டு வைக்கலை. அதுதான் நீங்க திருப்பியும் ஒரு பிக்சர் மாதிரி கொண்டு வர. ஒரு துறவி எப்படி இருப்பார்? எல்லாத்தையுமே விட்டாச்சு. வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டாச்சு. அந்த மாதிரி மனிதன் என்ன பண்ணுவா? இந்த அட்லீஸ்ட் இந்த வெதர் குளிர் இருக்கும்
அப்ப நெருப்பை ஏத்திட்டு அந்த நெருப்புக்கு எய்த்தாப்புல உட்காந்துருப்பாரு. அக்ரே வஹ்னி, எய்த்தாப்புல நெருப்பு. அக்ரே வஹ்னி பிருஷ்டே பானு. காலம்பர பகல்ல எழுந்த அப்புறம் முதுக வந்து சூரியன்கிட்ட காமிச்சுட்டு இருப்பார். அந்த ராத்திரி வேளையில இந்த அக்னி அணைஞ்சு போயிடுச்சுன்னா இப்படி நம்ம உட்காருது இல்லையா, அப்படியே சுணுங்கிண்டு அந்த மாதிரி இந்த முட்டிய வந்து வாயில வர வரைக்கும் அப்படி உடம்ப அப்படி முடக்கிண்டு படுத்துட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு துறவி. இந்த மாதிரியான துறவி அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கையில சாப்பாடு எடுத்துட்டு கையில கைய கோப்பின்ட்டு பிக்ஷை வாங்குறவா. அதாவது ஒரு பாத்திரம் கூட இல்ல வாட். அந்த மாதிரியான துறவியா இருந்தாலும், அப்படிப்பட்டவன் மனுஷனா இருந்தாலும், தருதல எப்படின்னா எங்கேயாவது ஒரு ஒரு மரத்தடியில வாசம் பண்றதா. சோ அந்த மாதிரியான ஒரு துறவி. என்ன மாதிரியான துறவி? ராத்திரி எங்கேயுமே இருக்கிறதுக்கு இல்ல, வெளியில உட்கார்ந்து இருக்கார். கொஞ்சம் நெருப்பை ஏத்திண்டு அதுக்கு எத்தாப்புல அடி குளிர கொஞ்சம் காய்ச்சின்னு இருக்கார். அதே மாதிரி காலம் உடனே முதுக வந்து சூரியனுக்கு காமிச்சுட்டு இருக்கார். அப்புறம் ராத்திரி அந்த அக்னி அழிஞ்சு போனோன்னு அப்படியே உடம்பு அப்படியே ஒண்ணுமே இல்ல போத்திக்கிறதுக்கு கூட அப்படியே தன்னைத்தானே இப்படி இந்த முட்டி வந்து வாயில அடிக்கிற வரைக்கும் இப்படி சுணுங்கின்னு உட்கார்ந்து இருக்கார். கையில ஒரு பாத்திரம் கிடையாது, கையில பிக்ஷை வாங்கின்னு சாப்பிட்டு இருக்கார். ஏந்தான் ஒரு மரத்துக்கு கீழே வசிச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரியான துறவி இருந்தாலும் அவள் வந்து ஆசையை மட்டும் விட முடியறது இல்லை. ததப்பின முஞ்சத்தி ஆஷா பாஷா. இருந்தாலும் இந்த ஆசை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ராஜா இருந்தானா அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ராஜகுமாரியா இருந்தாலும் இந்த ராஜா அந்த அந்த மகள் அந்த அங்க இருக்கிற அந்த சொத்து செல்வம் தங்கம் இதுல எல்லாம் அவளுக்கு துளி கூட ஆசை இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா இருக்கணும் அப்படின்னு தான் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. கல்யாண வயசாருது. என்ன பண்ணோம்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து இந்த இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் எனக்கு எனக்கு அதுல ஆசை இல்லை. எல்லாத்தையும் உடறதுக்கு தான் எனக்கு ஆசை. ஆனா அந்த ராஜா நினைச்சு பாக்குறா, என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சுருக்குன்னு. அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வனத்துல வேட்டையாட போறச்ச அங்க ஒரு சின்ன ஒரு ஆசிரமத்தை பாக்குறாரா. அங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு துறவி எல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காராம். அனுச்சா இந்த மாதிரியான ஒரு துறவிக்கு தம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம்னா அப்புறமா நமக்கு நம்ம கவலை இருக்காது. அந்த பொண்ணும் அவளுக்கு வேணுங்கிற மாதிரியான வாழ்க்கையை நடத்திப்பா அப்படின்னு அந்த துறவிட்ட போய் கேட்கிறாராம். இந்த மாதிரி நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அந்த துறவி எனக்கு இன்னும் ஆசை இல்லை இதுக்கெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் அவளுக்கும் எதுலயும் ஆசை இல்லை. அதனால நான் உன்னை ஆணையிடுகிறேன், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த துறவி பார்த்தாரா, சரி இந்த மாதிரி ஆணையும் விடுறார். அந்த பொண்ணும் அந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் விடுறதுக்கு தயாரா இருக்கிற பொண்ணா இருக்கா. சரி அவளும் அவளும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரானா வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி தன்னோட குடிசைக்கு அழைத்துன்னு வரார். அந்த பொண்ணு பாக்குறா, அந்த குடிசையில பாக்குறா, சின்ன ஒரு வீடு அழகா இருக்கு. அவ சொல்றா, இது மாதிரிதான் எனக்கு வேண்டி இருந்தது, நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறா. அவங்க ஒரு சின்ன ஒரு கட்டில் மாதிரி இருக்கு. அந்த கட்டில்ல உட்கார்றா. ஏதோ குத்துற மாதிரி இருந்தது. அந்த கட்டில் கீழே பாக்குறா. அந்த கட்டில் கீழே 2 பழம் வச்சிருக்கு. இந்த பழம் தான் குத்திருக்கு.
இது என்ன இந்த கட்டில் கீழே 2 பழம் வச்சிருக்க? இல்லை, நானோ பிக்ஷை எடுத்துட்டு வாழறேன். ஆனால் சில நாளைக்கு பிக்ஷை இருக்க முடியல, யார் எனக்கு ஏதானு ஆயிடுத்து, வெளியில போக முடியல அப்படின்னா நமக்கு வாழணுமே, அதுக்காக இந்த 2 பழத்தை இங்க வச்சிருக்கேன். நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு இந்த பழத்தை சாப்பிடலாம் நம்ம. அப்ப அந்த பொண்ணு சொல்றாளா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் உனக்காக, நீ உன்னால இந்த 2 பழத்தை விட முடியலையே. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அது பகவான்கிட்ட விட்டுட்டு தான் ஆழறதுதானே நம்மளோட ஒரு துறவிக்கான லட்சணம். நாளைக்கு வருவோம், எழுந்துப்போம், காலையில கிடைக்கலன்னா ஒரு பழமாவது கிடைக்கணுமேங்கிற ஒரு ஆசையில நீ இருக்க. நான் இதை எதிர்பார்க்கலை. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு எல்லாமே துறவின மனிதர் தான் வேணும் அப்படின்னு அவளையும் அந்த அந்த மனுஷனையும் தன்னோட புருஷனையும் விட்டுட்டு போயிடுறான். சோ என்ன சொல்றேன்னா, எந்த மாதிரியான ஒரு துறவியா இருந்தாலும் எல்லா ஆசை பாசை எல்லாம் எல்லாம் இந்த துணி இல்லை, எனக்கு வீடு இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஏதான ஒரு ஆசை வச்சுட்டு இருப்பா. வெறும் துறவியா இருக்கிறது மட்டும் போறாது. நிஜ துறவுங்கிறது எதுக்குமே ஆசை இல்லாம இருக்கிறது தான் துறவு. தான் எது மேலேயுமே ஒரு ஆசை இல்லாம எல்லாமே இப்ப கடவுள்கிட்ட விடுறது. தனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை உடன் பரமானந்தமோட இருக்கிறது. இதுதான் துறவுதல் அப்படின்னு படிச்சுருக்கிறத ஆதிசங்கர் வந்து ஆத்மபோத அப்படின்னு ஒரு அழகான ஒரு காவியம் எழுதியிருக்காரு. அதுல ஒரு ஒரு ஸ்லோகம் அப்படியே அதை படிச்சுட்டு தான் நான் ரொம்ப மூழ்கி போயிட்டு வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது, அதனால லேட்டா வந்தேன். பாக்யா நித்திய சுகாசக்தி ஹித்வாத்ம சுக நிர்வృతః घटस्थदीपवच्छश्व दन्तरेव प्रकाशते. பாஹ்ய அனித்ய சுக ஆசக்தி. ஆசக்தினா பிணைப்பு, சுகம் அப்படின்னா சுகங்கள். என்ன சுகங்கள்? அனித்ய சுகங்கள். அனித்ய சுகங்கள்னா எதெல்லாம் அழிய போறதோ அந்த மாதிரியான சுகங்கள். இந்த சுகங்கள்லாம் எங்கேருந்து வருது? பாஹ்யா, பாஹ்யா விஷயா, வெளியிலேந்து வருது. பாஹ்யா விஷயஜன்ய அனித்ய சுக ஆசக்தி. அதுதான் சொல்றார், பாஹ்யா நித்திய சுகாசக்தி. ஏன் இது வெளியிலேந்து வருது அப்படின்னா, பகவத்கீதையில ஏஹி சம்பர்ஷஜா போகா துகா யோனய ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய நதேஷு ரமதே புதாஹ அப்படின்னு 5வது அத்தியாயத்துல வருது. இதெல்லாம் ஏஹி சம்பர்ஷ இந்த கான்டாக்ட்னால வருது. எதோட காந்திரிக இந்திரியங்கள் வந்து வெளி உலகத்தோட கான்டாக்ட் பண்ணதுனால இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது. இதெல்லாம் அனுபவங்கள் என்ன? துக்க யோனய ஏவதே. இதெல்லாம் துக்க யோனி தான் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இதோட நம்ம தொடர்புபடுத்திக் கூடாது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யா ஸ்தம் ஸ்திதிக்ஷஸ்வ 2வது அத்தியாயத்துல வரும். இந்த மாதிரியான ஒரு நம்மளோட இந்திரியங்களும் வெளி உலகத்தோடும் கான்டாக்ட் இருக்கிறதுனால்தான் இந்த மாதிரி சீதோஷ்ண, சீதம், குளிரு அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்க போறது. அதனால அதெல்லாம் தாங்கிக்கணும். இதுதான் சம்சாரம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வெளி உலகத்தோட இருக்கோமோ அவ்வளவுக்கு அளவு இந்த ஆத்ம அனந்தம் கிடைக்கிறது. ஏன்னா இந்த ஆத்மன் அனாத்மன், ஆத்மன்கிறது உள்ள இருக்கிறது, அனாத்மன்கிறது வெளியில இருக்கு. இந்த ஆத்மன் அனாத்மன் ரெண்டுத்துக்கும்
ரெண்டு மேலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியாது. ரெண்டுத்துல இருந்தும் நமக்கு சுகம் கிடைக்காது. ஒண்ணுத்துல இருந்து தான் கிடைக்கும். ஏன் இந்த ஆத்மனும் அனாத்மனும் முடியாது அப்படிங்கிறதுக்கு கதோபநிஷத்துல ரொம்ப அழகான ஒரு தூராமேதே விபரீதே விஷுச்சி ஆவித்ய யா ச வித்யேதி ஞாதः அப்படின்னா தூராமேதே ரெண்டுமே ரொம்ப தள்ளி தள்ளியான விஷயம். எது ரெண்டும்? அவித்யாவும் வித்யாவும். விபரீத விஷுச்சி, அதோட நோக்கமே விபரீதமானது, ஆப்போசிட்டா இருக்கிறது. சோ அதனால இந்த அனாத்மாவும் ஆத்மாவும் சேர்ந்து இருக்க முடியாது. அனாத்மாவும் ஆத்மா மேலேயும் சேர்ந்தாப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியாது. அனாத்மா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆத்மா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியாது. சோ இந்த ஜீவன் முக்தியா யார் இருக்காளோ, அதாவது இருக்கச்சே உயிரோடு இருக்கச்சே முக்தியா யார் இருக்காளோ, அவ இந்த அனாத்ம சுகம், அதாவது வெளியுலகத்துல இருந்து வர சுகத்தை அங்கேயே விட்டுறணும். ஏன்னா ஆத்ம சுகம் தான் வேணும். சோ பாக்கியா அனித்வ சுக ஆசக்தின் ஹித்வா இதெல்லாம் உற்றுணும். ஏன்? ஏன்னா ஆத்ம சுக நிவத்தா இப்படின்னு இந்த ஆத்ம போதல சொல்ற. பாக்கியா நித்திய சுகாஸ்தின் ஹித்வாத்ம சுக நிர்வித்தா, ஆத்ம சுக நிர்வித்தா, ஆத்ம சுகம்தான் வேண்டும். அதான் அதை படிச்சுட்டு இருக்கிறதே அங்கிருந்து ஒரு லலிதா சஹஸ்ரநாமோட ஸ்லோகம், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு ஸ்லோகம் வரும். அந்தர்முக சமாராத்யா அண்ட் பகிர்முக சுதுர்லபா. பகிர்முக யார் வெளியில பார்த்துட்டு இருக்காளோ, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காளோ, வெளியுலகத்துல இருக்கிற அந்த ஆனந்தத்துக்கு பின்னாடி எல்லாம் யார் தெரிஞ்சுன்னு இருக்காளோ, அவளுக்கு இந்த தேவி சச்சிதானந்த ரூபிணி சூக்தா பிரஜாத்மிகா தூர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா, இதெல்லாம் தேவியோட ரூபங்கள். சர்வாவஸ்தா விவர்ஜிதா துரியா ரூபா சச்சிதானந்தா ரூபிணி, இதெல்லாம் இதெல்லாம் என்ன? இந்த ஆத்மாதான். அது சுதுர்லபா பகிர்முகா சுதுர்லபா அந்தர்முகா சமாராத்யா. யார் உள்ள பாக்குறாளோ அவளுக்கு கிடைக்கும், யார் வெளியில பாக்குறாளோ அவளுக்கு கிடைக்காது. சோ இந்த சம்சாரியா இருக்கிறவா அவளுக்கு அனாத்ம சுகம் கிடைக்கும், ஆத்ம சுகம் கிடைக்காது. அந்த மாதிரி ஜீவன் முக்தவா இருக்கவாளுக்கு ஆத்ம சுகம் கிடைக்கும். அவளுக்கு இந்த அனாத்ம சுகம் தேவையே படாது. யாவானர்த்தா உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. யாருக்கு இந்த வேதங்கள்லாம் தெரியும், இந்த பிராமணாளுக்கு, அவளுக்கு இந்த வெளி சுகத்துல இருந்து வரத்துக்கு இஷ்டமே இருக்காது. எப்படி ஒரு தண்ணியில இருக்கிற குடத்துக்கு இந்த நதி வந்து இந்த தண்ணீர் இருக்கிற இந்த சின்ன குடத்துல இருக்கிற தண்ணி அதுக்கு ஒன்றும் பொருட்படுத்தாதோ, அந்த மாதிரி. சோ இந்த ஜீவன் முக்தவா இருக்காளுக்கு இந்த அனாத்ம சுகம் தேவையே இல்லை. அந்த ஆத்மா அந்த ஆனந்தம் வேண்டவே வேண்டாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு என்ன? கடஸ்த தீபவத் ஸ்வஸ்தா. எப்படி தனக்குள்ள ஒரு தீபம் ஏத்துண்டா எப்படி அது பிரஜ்வலிக்கிறதோ, அந்த ஒரு 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 கண்ணாடியான ஒரு பாத்திரத்துக்குள்ள பாட்டிலுக்குள்ள லைட் போட்டா எப்படி அது பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும். யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமாஸ்மிருதா. எப்படி தமக்குள்ள ஒரு தீபம் ஏத்துன்னு இருக்கோ, எப்படி வெளிச்சம் கொடுக்கறதோ அந்த மாதிரி தனக்குள்ள இருக்கிறத எப்பொழுதுமே பார்த்துட்டு இருப்பா. சோ இந்த மாதிரியான உள்ளுக்குள்ள இருக்கிற சுகத்தை பாக்குறவா
அவ வெளி உலகத்திலையும் அதுக்காக ஒண்ணும் பார்க்காம இருப்பாளா? இல்லை. அவள் வெளி உலகம் உள்ளுக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்குமா அப்படின்னு இல்ல. வித்யா வினய சம்பன்னே பிராக்மணே கவி ஹஸ்தினி. யார் வித்யா வினயம் கிடைச்சிருக்காளோ அவளுக்கு எல்லாமே சேம். பிராமணன், கவி, ஒரு குதிரை, ஹஸ்தினி, யானை எல்லாமே ஒன்று அப்படின்னு நம்ம பகவத்கீதத்துல படிச்சிருக்கோம். எல்லாமே பண்டிதா சமதர்ஷினா. ஒரு பண்டிதனுக்கு எல்லாமே சேமா தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் சரியான துறவி. எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறது, அதுல இருந்து நம்ம முழுசா கிடைக்காது. மனசு கிளீனா இருக்கணும். இந்த ராட்சசா எல்லாம் புராணத்துல படிச்சேன்னா நிறைய தபஸ் பண்றா, எல்லாத்தையுமே விடுறா, கடும் தபஸ் பண்றா. இருந்தாலும் மனசு புத்தியில் பியூரா இல்ல. அதனால எதெல்லாம் பண்றாளோ அவள் தனக்குத்தானே விநாசம் தான் கொண்டு வரா. சோ இந்த மாதிரியாக மனசு சுத்தி இல்லாதவளுக்கு பகவத்கீதையில ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சையம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சியதே. யார் இந்திரியங்களை கட்டுப்படுத்திண்டு ஆனால் மனசால் இந்திரியங்களினால் வரும் பொருள்களை நினைத்து இருக்கிறாரோ அந்த விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சியதே, அவா ஒரு கபடன் என்று கூறப்பட்டுள்ளது. எவ்வளவுதான் துறவி இருந்தாலும் மனசு இன்னும் ஆசையோட பிணைச்சிட்டு இருந்தா அந்த துறல் அது சரியான துறவுதல் அப்படிங்கிறது இல்லை. இதே மாதிரி ஒரு ராஜா இருந்தானா, ரொம்ப ரொம்ப நிறைய எல்லா நாடுகளையும் ஜெயிச்சுட்டு பெருசா பெரிய ஆளாயிட்டு நிறைய பணமும் செல்வமும் வச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விரக்தி வருது. இதெல்லாம் இல்லை எனக்கு, இதெல்லாம் எனக்கு இனிமே தேவையில்லை, எனக்கு கடவுள் தான் தேவை, பகவானை தான் எனக்கு பார்க்கணும். இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன் அப்படிங்கிறான். அப்ப அவரோட மனைவி ரொம்ப சித்தி உடைய மனைவி. அவர் சொல்றா, நீ எதுக்கு இதெல்லாம் போறே, அது உனக்கு பகவானை தான் கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீ இங்க இருந்துட்டே அது உனக்கு கிடைக்கும். அதுக்கு இல்ல உனக்கு என்ன தெரியும், இது பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது, நான் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டுக்கு போயிடுறார். காட்டுல ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குடிசையில இருந்துட்டு அப்படி கொஞ்ச நாள் அப்படியே இருக்கார். அப்பவும் அவருக்கு மனசு சஞ்சலமா தான் இருக்கு. இன்னும் நமக்கு எதுக்கு வந்திருக்கோம் இங்க, பகவானை பாக்குறதுக்கு வந்திருக்கோம், பகவானும் கிடைக்கல, அங்க என் மனைவி என்ன பண்றாளோ தெரியல, என் ராஜ்யத்துல இருக்கிற அவளுக்கெல்லாம் என்ன நடக்குதோ தெரியல, என் பணம் எல்லாம் அவெல்லாம் இப்ப சரியா பார்த்துட்டு இருக்காளா, எல்லாம் என்னோட குழந்தைகள் என்னோட நாட்டுல இருக்கிறவா அவளெல்லாம் ஒழுங்கா நடத்திட்டு இருக்காளா தெரியலையே அப்படின்னு மனசு சஞ்சலம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு சின்ன பையன் வரான். என்னாச்சு அப்படின்றார். இல்லை, நான் எல்லாத்தையும் துறவிட்டு இங்க வந்திருக்கேன், ஆனா எனக்கு பகவான் இப்பவும் கிடைக்க மாட்டேங்கிறார். ஏன் கிடைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு, இல்ல எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அவள்லாம் சௌக்கியமா இருக்காளாங்கிற ஒரு நினைப்பு எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி நீ என்னோட ராஜ்யம் என்னோட குடும்பம் என்னோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்படி உனக்கு பகவான் கிடைக்கும்? அப்ப இதுக்கு அடிச்சா மாதிரி இருந்தது. சரி, இனிமே இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு தான் போட்டிருந்த துணிகளையும் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு, இதெல்லாம் தானே எனக்கு என்னோட குடும்பம் என்னோட ராஜ்யம் எல்லாம் நினைவு வருது, எல்லாத்தையும் எடுத்து நதியில தூக்கி எறிஞ்சிட்டு கடுமையா பகவானே நினைச்சுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நாள் இதே யோசிச்சுட்டு இருக்கார். நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேனே, அப்பவும் எனக்கு பகவான் கிடைக்க மாட்டேங்கிறார். நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு
எப்பொழுதும் பகவான் கிடைப்பாரா அப்படிங்கிற ஒரு மனசோட உட்கார்ந்துருக்கேன், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு கவலை இருக்குது. இந்த பையன் திரும்பி வரானா, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி என்னோட குடும்பம் என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டேன். காலையில இருந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். காலையில எழுந்ததுல இருந்து என் மனசு முழுக்க பகவான் எப்படி கிடைப்பார், பகவான் எப்படி நான் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மனசுல முழுக்க பகவான் தான். ஆனாலும் பகவான் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறார். அப்ப அந்த பையன் சொல்றான், என் மனசு என்னோட இதுன்னு இருந்த நான் உனக்கு எப்படி பகவான் கிடைப்பார்? எந்துன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதை விடு அப்படிங்கிறார். ஓ, இது கரெக்டா சொல்றேன் அப்படின்னு நான் இனிமே என்னோட உடம்பு என்னோட மனசுல இப்படி ஓடிட்டு இருக்கு, என் தாட்ஸ் பகவான் மேல இருக்கு, எனக்கு பகவான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா சரி அதையும் விட்டுடுறேன் அப்படின்னு திருப்பியும் கொஞ்ச நாளைக்கு எதையுமே நினைச்சுக்காம சாப்பாடு உணவு எதையுமே விட்டுட்டு தாட்ஸ் வந்தாலும் அந்த தாட்ஸ்லயும் மனசை விடாம, ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது அகங்காரம், ஈகோ. சோ அதையும் விட்டுட்டு பகவான் நினைச்சுட்டு இருக்கிறான். பகவானே கிடைப்பார் கிடைப்பார் அப்படின்னு. அதுவும் ஒன்றும் வரது இல்லையா. இப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னோட இனிமே நம்ம உயிர்ல இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு நெருப்ப யாகம் பண்ணலாம் அப்படின்னு அந்த நெருப்பை ஏத்தி தன்னையே ஆಹುತಿ கொடுக்கலாம் அப்படின்னு உடம்பு அந்த நெருப்புல கொடுக்குற அந்த குழந்தைக்கு அந்த பையன் திரும்பி வர்றான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு. இல்ல எனக்கு கடைசியா இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டேன், என்கிட்ட கடைசியா இருக்கிறது இந்த உடம்பு தான். அதையும் நான் பகவானுக்கு அதையும் நான் துறவிடுறேன், அப்போவாது எனக்கு பகவான் கிடைக்கிறாரா பார்க்கலாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இந்த உடம்புங்கிறது உனக்கு கிடைச்சிருக்கே துல்லமா, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா உனக்குன்னு உனக்கு வந்து இந்த உடம்புங்கிறது ஒரு கருவி, இது வச்சிருந்தானே உனக்கு பகவான் கிடைப்பார். அந்த கருவியே எரிச்சுட்டா அப்புறம் உனக்கு எப்படி கிடைப்பார்? அப்பதான் அவருக்கு புரியுது. பின்ன நான் என்னதான் பண்ணணும் எனக்கு புரியலையே அப்படின்னு. சொல்ற எல்லாமே பகவானுக்குன்னு சமர்ப்பிச்சுட்டு அதே பாவத்தோட நீ எப்பொழுதுமே இரு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு எது கிடைக்கிறதோ அதெல்லாம் பகவான் கொடுத்துருவா. எனக்கு வெறும் எது மேலேயும் எனக்கு ஒரு பற்றுதல் இல்லை, ஆசை இல்லை. பகவான் கிடைச்சாலும் கிடைப்பார், கிடைக்காட்டாலும் கிடைக்க மாட்டார், அதெல்லாம் நான் யோசிக்கலை. எனக்கு பண்ண வேண்டியதை நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்புன்னு எனக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கா, அந்த கருவியை மட்டும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இரு அப்படின்னு. அப்ப பகவான் கிடைப்பார் அப்படின்னு. அப்ப அவருக்கு புரியுதான், இந்த பையன் எதுக்கு திருப்பி திருப்பியும் என் வாழ்க்கையில வந்து இது மாதிரி சொல்றான், இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நீ வேற யாரோ அப்படின்னு சொல்லச்ச இந்த பையன் வந்து, நான் உன்னோட மனைவிதான், எனக்கு சித்தி இருக்கு, எனக்கு நிறைய எனக்கு இதெல்லாம் தெரியும், இது நான் உனக்கு சொல்லியிருந்தேன்னா நீ எனக்கு கேட்டிருக்க மாட்டே, நீ ஏன் அனுபவிச்சதுனால உனக்கு கிடைச்சு, உனக்கு நீ கேட்க முடிஞ்சது, உனக்கு புரியுறது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவுதான் துறவி 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 எல்லாத்தையும் விட்டாலும் இந்த ஆசைங்கிறது நம்ம மனசை விட்டு போறது இல்லை. ஏன்னா இந்த தனக்குள்ள இருக்கிறது இந்த ஈகோ. இந்த ஈகோ எப்ப இருக்குது, அகங்காரம் நமக்குள்ள எவ்வளவு வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு பகவான் கிடைக்க மாட்டார். ஜீவன் முக்தி வேணும்னா இந்த பகவான் இந்த ஈகோ தனக்குள்ள இருக்க இந்த அகங்காரம், ஈகோனா எட்ஜிங் காட் அவுட், காட வெளியில எடுக்கிறது தான் இஜிஓ, காட் அவுட். சோ அதை எப்போது அது காட் இன் வரணும்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதையும் மேலேயும் ஒரு ஆசை இல்லாம இருந்தாதான் நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். அது வரைக்கும் நீ எவ்வளவுதான் துறவியா இருந்தாலும் சரி, உனக்கு இந்த ஜீவன் முக்திங்கிறது கிடைக்காது. அதுக்குதான் பகவான் பஜகோவிந்தம்னு சொல்ற. அக்ரே வஹ்னி பிருஷ்டே பானுர் ராத்திரௌ சுபுக சமர்ப்பித ஜானுஹு கரதல பிக்ஷஸ்தருதல வாசஸ் ததபி ந முஞ்சத்யாஷா பாஷஹ. சாரி ஜி, அந்த ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப மூழ்கி போனதுனால டைமே தெரியாம நான் அதை பத்தி படிச்சுன்னு இருந்தேன். அது என்ன படிச்சேனோ அதை உங்களுக்கு சொல்லணும், இதுதான் என்னோட வேலை. அது நான் டெய்லி பண்றது. அதனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும்
மன்னிச்சுங்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது ரிவிஷன் பண்ணிக்கலாம். 10 பேர் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சார் ரிவர்ஸ் சுஜாதாஜி ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி வேணா, நான் அதெல்லாம் உங்க சாய்ஸ். விஜயலட்சுமி ஜி. अग्रे वह्निपृष्ठे भानुर्रात्रौ शुपुक समर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्जत् याशापाशः. அதாவது பியூட்டிஃபுல். முன்புறம் தீ பின்புறம் சூரியன், முழங்கையில் முகவாயை வைத்து உட்கார்ந்து உள்ளங்கையில் பிச்சையை ஏந்தி கொண்டு மரத்தடின் கீழ் அமர்ந்தாலும் ஆசை என்கின்ற பாசக்கயிற்றை விடுவதில்லை. பியூட்டிஃபுல் ஜி. Thank you, sir. வாசவி ஜி. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. अग्रे वह्निपृष्ठे भानुर्रात्रौ सुभगसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्जत्याशाभाषः. जय பியூட்டிஃபுல் श्री ஜி. कृष्ण सर. அது பிருஷ்டே, அது அது பிரஷ்டேன்னு காதுல விழுந்தது. எதுங்க சார்? அக்ரே வஹ்னி பிருஷ்டே எதுங்க சார்? பிருஷ்டே அக்ரே வஹ்னி பிருஷ்டே. பிருஷ்டேங்களா? ஆ, பிருஷ்டே தான் சார் சொன்னேன். ஓ பிரஷ்டேன்னு தேங்க்யூ சார். காதுல விழுந்தது. ஓ பிருஷ்டேன்னு தான் சார் சொன்னேன். நீங்க வேற ப்ரூ அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களா, அதனால ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். ஓகே நான் கால் ஏதோ தேங்க்யூ சார். பிரஷ்டேன்னு விழுந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. விஸ்வநாத் சார். பரவாயில்லைங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण. अग्रे वह्निपृष्ठे भानुरात्रौ सुभगसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्चत्याशापाशः. வண்டர்ஃபுல் ஜி. வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சுபஸ்ரீ ஜி சொல்ல முடியுமா? மியூட்னு சொல்லுங்க. ஓகே சுபஸ்ரீ ஜி மியூட் போட்டிருந்தாங்களே. ஓகே நான் பார்க்கல. சுபாஷினி ஜி. நான் தானே. ஆமா நீங்க தான். ஆமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. அக்ரே வன்னி பிருஷ்டே பானுர் ராத்ரௌ சுபுக சமர்ப்பித ஜானுः करतल भिक्षस्तरुतल वासस् तदपि न मुञ्चत्याशापाशः. பியூட்டிஃபுல் ஜி. வஹ்னி ஹ பாதி இருக்குதுல, வஹ்னிர் அது மட்டும் கொஞ்சம். अग्रे वह्नि. பியூட்டிஃபுல் ஜி. ஷியாமலா ஜி. जय श्री कृष्ण जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. अग्रे वह्निपृष्ठे भानुरात्रौ सुभगसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्चत् याशापाशः. பியூட்டிஃபுல் ஜி. வெரி थैंक நைஸ். यू जी. थैंक यू जी. ரொம்ப जय நல்லா. श्री कृष्ण जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சுபாஷினி ஜி. வணக்கம்மா. அக்ரே வக்னி பிருஷ்டே பானுர் ராத்ரௌ சுபுக சமர்ப்பித ஜானுஹு கரதல பிக்ஷஸ்தருதல வாசஸ் ததபி ந முஞ்சத் யாஷாபாஷக. சூப்பர் ஜி. வெரி நைஸ். தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. சந்தியா ஜி. जय श्री कृष्णा. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. अग्रे वह्निः
पृष्ठे भानुर्रात्रौ चुबुकसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्चत्याशापाशः. Wonderful, ji. Superb. Very nice. Thank you. Jai Shri Krishna. Jai Shri Krishna ji. Jai Shri Krishna. भवानी जी जय श्री कृष्ण सर। Jai Shri Krishna ji. अग्रे वह्निपृष्ठे भानुर्रात्रौ चुबुक समर्पितजानुः करतलभीक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्चत् पाशः। तदपि न मुञ्चत्याशापाशः. सारी तदपि न मुञ्चत् पाशः। पाशापाशङ्ग्रे याशापाश. याशापाशः। Correct. याशापाशः। Perfect. मैथिली जी जय श्री कृष्ण। Jai Shri Krishna. अग्रे वह्निपृष्ठे भानुर्रात्रौ चुबुक समर्पितजानुः करदलभिक्षस्तरुदलवासस्तदपि न मुञ्चत् याशापाशः। Superb, ji. Very, very nice. Very nice. Thank you. But 10th last person. कला जी जय श्री कृष्ण। Jai Shri Krishna ji. अग्रे वह्निपृष्ठे भानुर्रात्रौ चुबुक समर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्चत् याशापाशः। Wonderful, ji. Wonderful. Jai Shri Krishna. Thank you, ji. Ellarkum. सर जय श्री कृष्ण Jai Shri Shri Krishna Krishna ji. sir, thank you.